வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் இந்த இடத்த வாங்கியே தீர்வேன்னு அடம்பிடிச்சிங்க. பாத்தீங்களா இப்ப யார் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு? நீங்களாம் வேலு, என்னடா சொல்ற? டேய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஆமனே, உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டோம். உன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் சரியாயிரும்னு பேசாம விட்டோம். ஆனா இப்ப இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் இங்க நிக்கிறாங்களே இவங்கதான். அண்ணே, ஜோசியரை பார்த்தேன். இந்த ஜாதகக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைன்னு உண்டாக்கக்கூடிய ஜாதகம் இது. கால சுத்துன பாம்பு மாதிரி வீட்டை நாசம் பண்ற ஜாதகம் இது. குடும்பமே ரெண்டா போயிடும். இன்னும் என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிருக்க? ஒவ்வொரு தடவையும் நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் பாரு. நான் தாண்டி முட்டாள், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இன்னும் எதுவுமே செய்யாத மாதிரி எப்படி உன்னால இருக்க முடியுது? எங்க நடந்த தப்புக்கெல்லாம் நான் தாங்க காரணம். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பேசாத நீ. வீட்ல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு உன்னை நம்பி நான் உன்னை சப்போர்ட் பண்ணேன் பாத்தியா? அதுக்கு என் மூஞ்சில நல்ல கரிய பூசிட்ட. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் அத்தை, பெத்த பொண்ணையும் சேர்ந்து நடிக்க வச்சு நல்லவங்க மாதிரி உங்களால எப்படி இருக்க முடியுது?